அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தேதி பார்த்தீங்கன்னா 11/7/2025. அதாவது ஜூலை 17, 11 பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் எல்லாரும் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நல்லாவே இருக்கணும்னு வாழ்த்தி வணங்குகிறேன். ஆ இந்த சேனல பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நேத்து கூட லைவ்ல வந்தது. நெறைய பேர் வந்து வியூ பார்த்தாங்க. நல்லா இருந்தது. நல்லாவே போச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆ சிலர் அதே மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து சொல்ற ஒரே விஷயம், எனக்கு பொது பலன்ல அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாது. ஏன்னா, அது வந்து குறிப்பா ஒரு சிலருக்கு, குறிப்பா சொல்லணும்னா 100ல 15 பேருக்கு மட்டும் தான் அது மொத்தத்துல பொருந்தும். மீதி இருக்கிறவங்களுக்குலாம் அது பொருந்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது மீதி இருக்கிறது 50%க்கு மேல பொருந்தினாலே ரொம்பவே அபூர்வமா இருக்கும். அதனால லைவ்ல வரும்போது பாருங்க. சுயஜாதகம் பார்த்து உங்க பலன தெரிஞ்சுக்கிறதும், உங்க வாழ்க்கைய தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. இப்போ அ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோம்னா, தேதி பார்த்தீங்கன்னா 11/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, காலையில 2 மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. அதுக்கு பிறகு பிரதமை திதி. அது மறுநாள் காலையில 2 மணி வரைக்கும் இருக்கு. ஆ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, பூராட நட்சத்திரம் காலையில 5:53 வரைக்கும் இருக்கு. அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் மறுநாள் காலையில 6:30 வரைக்கும் இருக்கு. ஸோ, இன்னைக்கு திதிய பார்த்தீங்கன்னா, பிரதம திதியும், உத்திராட நட்சத்திரமா இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, சித்த யோகம். சூரிய உதயம் காலையில 5:49க்கும், சூரியன் மறைவு மாலை 6:39க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில 9:15லிருந்து 10:15 வரை இருக்கு. மாலை 4:45லிருந்து 5:45 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகல் 12:15லிருந்து 1:15 வரை இருக்கு. ஆ மாலை 6:30லிருந்து 7:30 வரை இருக்கு. ராகுகாலம் வெள்ளிக்கிழமை 10:38லிருந்து 12:14 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் 3:27லிருந்து 5:03 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 7:25லிருந்து 9:01 வரைக்கும் இருக்கு. இப்போ உத்திராட நட்சத்திரத்தில சுப காரியங்கள் செய்யலாம். ஆனா, பிரதம திதியில செய்யக்கூடாத விஷயங்கள் தான் சுப காரியங்கள். முடிஞ்ச அளவுக்கு இரும்பு, மரம் சம்பந்தமான அழகு வேலைகள் செய்றதும், மத்தபடி சுப காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளா கிடையாது. பார்த்து அமைதியா இருக்கிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு நிறைவு, ரிஷப ராசிக்கு அசதி, மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு சாந்தம், சிம்ம ராசிக்கு ஜெயம், கன்னி ராசிக்கு அனுகூலம், துலாம் ராசிக்கு எதிர்ப்பு, விருச்சிக ராசிக்கு வெற்றி, தனுசு ராசிக்கு மறதி, மகர ராசிக்கு நஷ்டம், ஆ கும்ப ராசிக்கு ஓய்வு, மீன ராசிக்கு தனம். இது முழுக்க முழுக்க ஒற்றை வார்த்தை ராசி பலன் எல்லா கிரக நிலைகளையும் வச்சு சொல்லப்படுற ஒரு விஷயம். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்து வெளியில வரா மாதிரி இருக்கு. மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நாள கொஞ்சம் தள்ளிட்டீங்கன்னா, அதாவது பகல் 12 மணி வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு மா நாள் முழுக்கவும் அடுத்த 2, 3 நாட்களுமும் சந்தோஷமாவே இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நாள பொறுத்து கொஞ்சம் நீங்க புத்திசாலித்தனமாவும், சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிட்டு நல்ல நன்மை அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கொஞ்சம் சந்தோஷங்களும், வெற்றிகளும், பலன்களும் நல்லாவே இருக்கு. செய்ற காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை தரும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு மனசும், புத்தியும் மதியத்துக்கு மேல தெளிவாவே இருக்கு. நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. நாள வந்து சரியா பயன்படுத்திக்கிறதும், எதிர்காலத்துக்கு உண்டான வகையில முன்னேற்றத்துக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கு. உங்களோட செயல்களுக்கு நல்ல ஒரு பாராட்டும், பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தில சந்தோஷங்கள் நிறைவா தான் இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில நீங்க சிறப்பா வேலைகள செய்யக்கூடிய நாள். உங்களோட வேலைகளுக்கு நல்ல அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கும். உங்களோட புதிய யுக்திகள் அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமா தான் உங்களுக்கு நாள் இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புக்கு உண்டான வாய்ப்புகளும், அ பதவி உயர்வோ, ஊதிய உயர்வுக்கோ உண்டான நாளா தான் இந்த நாள் இருக்கு. செய்ற விஷயங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அன்பாக நடந்துக்கிற நாளா இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கு. மாலை நேரத்தில ஒண்ணா வெளியில போறதுக்கோ, சினிமாவுக்கு போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தி குடுக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்களோட தேவைகள பூர்த்தி செய்து
எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு போதுமான பணம் உங்ககிட்ட இருக்கு. பங்கு வர்த்தகம் மூலியமா ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு இருக்கு. அத அப்படியே சேமிக்கிறது நல்லது. அத கொண்டு போய் எங்கேயும் முதலீடு பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. ஆ கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லா கிரகநிலைகளும் சாதகமா தான் இருக்கு. ஆ எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும், உறுதியும் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் மேஷ ராசிக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு நாள் கொஞ்சம் சிக்கல்ல ஆரம்பிக்கும். ஆனா போக போக பிரச்சனைகள்லேருந்து வெளிய வர நாளா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நிதானமும், பொறுமையும் அவசியமா தேவ. ஆ எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. முடிவெடுக்காம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு முடிவா இருந்தாலும் தள்ளி போடுங்க. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உங்களோட கிரகநிலைகள பொறுத்த அளவுக்கு ஆ ரா ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறது 2ஆம் இடத்துல, குருவும் சூரியனும் இருக்கிறது 3ஆம் இடத்துல, புதன் 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது. 8ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்கிறது. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், ஆ 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் நல்லதா இருந்தாலும், சில பிரச்சனைகள தானா தேடி வரா மாரி தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ ஈஸியா நீங்க அடைய முடியாது. எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் கவனமாவும், உறுதியாவும் செயல்பட வேண்டியது அவசியம். முக்கியமான முடிவுகள எடுக்காம இருக்கிறது நல்லது. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னா, நல்லா விட்டு குடுத்து அனுசரிச்சு போனீங்கன்னா, பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். வேலைகள்லயும் சரி, ரொம்பவே கவனமா இருங்க. தொழில்ல கொஞ்சம் பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமும், பொறுமையும் தேவை. பொறுப்புகளும் அதிகமா தான் இருக்கு. கவனம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, ஆ நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் இல்ல. வேலை அதிகமா தான் இருக்கு. நீங்க செய்யாத தவறுக்கு பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். அம் முறையா திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. தவறுகள் இல்லாம பார்த்துக்கங்க. உங்களோட பதட்டத்தையும், குழப்பத்தையும் வேலையில காட்டாதீங்க. பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா, உங்களுக்கு நாள் உங்களுக்கு சாதமா அமையும். சாதகமா இல்லனாலும் பொறுமையா, நிதானமா கொண்டு போறது நல்லது. பிரச்சனை இல்லாம கொண்டு போறது நல்லது. அ கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூடியும் சரி, வீட்லயும் சரி, தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால குழப்பம் வீட்ல ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க சூழ்நிலைகள பக்குவமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க. சூழ்நிலைகள பார்த்து, சூழ்நிலைகளுக்கு ஏத்தா மாதிரி பிரச்சனைகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. கவனமா பார்த்து கையாள வேண்டியது அவசியம். உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளோ, வாக்குவாதங்களோ இருந்ததுன்னா, அத அப்படியே தவிர்த்துருங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அ ஒரு ஒரு பணத்தையும் கவனமா செலவு செய்ய வேண்டியதா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அ செலவுகள கண்காணிங்க. செலவுகள கட்டுப்படுத்த முயற்சி செய்றது நல்லது. அ அதே மாதிரி பணத்துல, பயணத்துல பணத்த கவனமா கையாளுங்க. செலவு செய்யும்போதும் கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், குழப்பமும் அம்மாவோட ஆரோக்கியத்தினாலயும் ரொம்பவும் கவலைப்படுற மாதிரி இருக்கு. மனச ரிலாக்ஸா வச்சுக்கங்க. ஓய்வெடுங்க. நாள அமைதியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. அமைதியும், பொறுமையும், நிதானமும் தேவையான ஒரு நாளா தான் இன்னைக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு ஆ இன்னைக்கு கொஞ்சம் அ காலையில இருந்த சந்தோஷங்கள் மதியத்தில இருக்காது. தேவையில்லாத கவன சிதறல், அது இல்லாம பதட்டம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துக்குள்ளேயும் தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கூட பொறந்தவங்க இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சீரியஸா எடுக்காம, பொறுமையா, லேசா எடுத்துக்கிட்டு நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். உங்களோட கிரகநிலைகள பார்க்கும்போது, ராசியிலே சூரியனும், குருவும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடத்துல செவ்வாயும், கேது, அ 7ஆம் இடத்துலயும், 8ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்கிறது. அ 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறது. வரவுக்கு மீறிய செலவுகள், பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பதட்டத்தினாலயும், குழப்பத்தினாலயும் தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. உறவினர்கள் வருகையால குடும்பத்தில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா நாள கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்க முடியும். எந்த ஒரு விஷயத்துக்கும் முக்கியமா அ உங்களோட கோவத்தையோ, எரிச்சலையோ வெளியில காட்டாம இருக்கிறது நல்லது. உங்களுக்குள்ள தேவையில்லாத ஒரு பாதுகாப்பில்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஆ கேஷுவலா ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது.
தொழில பொறுத்தளவுக்கு வேலையில அதிக வேலையும் இருக்கு, பொறுப்புகள் அதிகமா இருக்கு. கவனமா செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. மதியத்துக்கு மேல உங்க மேல தேவையில்லாத பழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது உங்களோட அ ஆர்வத்தையும் குறைக்கிற மாதிரி இருக்கும். வேலைகள்ல வெறுப்பு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு வேலைய செய்வோம், வெளியில கிளம்பலாம். ஏன்னா, அடுத்த 2, 3 நாள் லீவுங்கிறனால 2 நாள் லீவுங்கிறனால, மனச வந்து ஒரு அமைதியா வச்சுக்கிட்டு வேலைகள செஞ்சு முடிச்சுருங்க. எந்த ஒரு வேலையும் தங்காம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட உறவுல பிரச்சனைகள் ஏற்படா மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ளேயும் அந்த பிரச்சனைகள் இருக்கு. அத தீர்க்கிறதுல மும்முரமா இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட அமைதியா, பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. உட்கார்ந்து பேசி சில பிரச்சனைகள தீர்க்கிறது நல்லதா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. பொறுமையா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. செலவுகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. எதிர்பார்க்காத செலவுகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் இருக்கும். அது இல்லாம விரயங்கள், இழப்புகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. கவனமா செலவுகள கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் பண விஷயத்துல ரொம்பவே கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டம், குழப்பம் காரணமா கால்வலி, முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள ரிலாக்ஸ் பண்ணுங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. போயிட்டு வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கு நாள் முழுக்க இனிமையா தான் இருக்கு. செய்ற விஷயங்கள் எல்லாமே சாதகமா தான் இருக்கு. நல்ல ஒரு அ ப வித்தியாசமான நாளாவும், சந்தோஷமாவும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு நெகிழ்ச்சியான நாளா தான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. நெறைய மறக்க முடியாத தருணங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசியில புதன் இருக்காரு. 2ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்கு. 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல சந்திரனும், 7ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவானும், 11ஆம் இடத்துல சுக்கிரனும், 12ஆம் இடத்துல சூரியனும், குருவும் இருக்கிறாங்க. கிரக நிலைகள் சுத்தி இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையும், அவசரப்படாம இருந்தாலே, இந்த நாள் உங்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகள தேடி தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள கொண்டு போகலாம். உங்ககிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியும், உற்சாகமும் நெறையவே இருக்கும். எந்த ஒரு காரியமா செய்றதா இருந்தாலும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. ஆ அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு. நண்பர்களால நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். புதிய நண்பர்கள் சேரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. செய்ற காரியங்கள் எல்லாமே டபுள் சாதகமான விஷயங்கள ஏற்படுத்தி கொடுக்கும். செய்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்தியா இருக்கு. எதிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. இந்த நாள தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே மாதிரி முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும் இந்த நாள் ரொம்பவே பலன் தரா மாதிரி இருக்கு. சாதகமான பலன்கள் உண்டு. வெற்றிக்கு உண்டான நாளா தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலைகள உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும், சுறுசுறுப்பு காரணமா நேரத்துக்கு முடிப்பீங்க. நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அடுத்தவங்க கிட்ட நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடியவும், எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்கள தரக்கூடிய நாளாவும் தான் இந்த நாள் இருக்கு. ஆ நாள மகிழ்ச்சியா வேலைகள செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணைக்கிட்ட இன்னைக்கு பேசுற விதமே வித்தியாசமா இருக்கும். தொணைய மகிழ்ச்சி அடையிற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். 2 பேரும் வெளியில போறதுக்கும், மனச விட்டு பேசக்கூடியதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும், மகிழ்ச்சியான நாளா கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் நாள்ல கிடையாது. நாள சரியா பயன்படுத்துங்க. எதிர்காலத்துக்கு உண்டான பசங்களோட அ விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுக்கும், உங்களோட எதிர்காலத்துக்கு திட்டங்கள் தீட்டுறதுக்கும் உதவியா இருக்கும். பொன் பொருள் தானாவே சேரும். மகிழ்ச்சி தருணம். ஆ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பணவரவு நல்லாவே இருக்கு. எதிர்பாராத பணவரவு ஊக்கத்தொகை மூலியமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத அப்படியே சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நெறையவே இருக்கு. நாள வந்து பண விஷயத்துல ரொம்பவே பயன்படுத்திக்கக்கூடிய நாளா இருக்கலாம். முக்கிய முடிவுகள் பணத்துல சேமிப்புல பண்றது நல்லது. சேமிக்கிறதும் நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும், சந்தோஷமும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கும். இனிமையா நாள ஜாலியாவே, மகிழ்ச்சியாவே கொண்டாட வாய்ப்புகள் அதிகம். பிரச்சனையே இல்லாத நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. கடந்த 2, 3 நாளா ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு, மனசு வெறுத்து போய் இருக்கீங்க. இன்னைக்கு நல்ல உற்சாகம் தரக்கூடிய செய்திகள் உங்கள தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலையிலேயே எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சது. மதியத்துக்கு மேல உங்களுக்கு நல்ல ஒரு அ நல்ல பலன்கள் தரக்கூடிய நாளா தான் இருக்கும். செய்ற காரியங்கள் எல்லாமே சுறுசுறுப்பா செய்வீங்க. உங்கள பார்த்தே உங்களுக்கு பொறாமப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும்.
அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான நாளா தான் இன்னைக்கு இருக்கு. செய்ற காரியங்கள் எல்லாமே சிறப்பான வளர்ச்சி இருக்கும். உங்களோட திறமைகள அ நிரூபிக்க இன்னைக்கு நாள்ல நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட அணுகுமுறையும் சரி, செய்யக்கூடிய செயல்கள்லயும் சரி, உறுதியும், நம்பிக்கையும் நெறையவே இருக்கு. அது உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு வெற்றிய ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஆ சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம், உங்ககிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியும், உறுதியும், தன்னம்பிக்கையும் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற ஆட்டிட்யூட் இன்னைக்கு நல்லாவே பலன் தர விதமா தான் இருக்கு. நாள சந்தோஷமா இருக்கும். நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மகிழ்ச்சியான விஷயங்கள் குடும்பத்திலயும் இருக்கும், வெளியிலயும் இருக்கு, வேலையிலயும் இருக்கு. சில புதிய விஷயங்கள் உங்களுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு. அது உங்களோட திறமைய பயன்படுத்தி நல்ல பலன் தரக்கூடிய விதத்துல நாள் அமையும். உங்களோட இலக்குகள நேரத்துக்கு முடிப்பீங்க. செய்ற வேலைகள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாரி தான் இருக்கு. வேலைகள்ல நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கும். முன்னேற்றத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் அமையும். பதவி உயர்வும், ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கு உண்டான நாள் இந்த நாள். பயன்படுத்திக்கங்க. எந்த ஒரு கிடைக்கிற வாய்ப்பையும் தவற விடாதீங்க. புதிய வேலை வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட சிறப்பான நேரத்த செலவு பண்ணுவீங்க. 2 பேரும் ஒண்ணா வெளியிடங்களுக்கு போய் மகிழும் வாய்ப்பு இருக்கு. மனசு விட்டு பேசக்கூடிய தருணங்கள் இருக்கு. இனிமையான தருணங்கள் இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும், அந்யுன்யமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நாள மகிழ்ச்சியா கொண்டு போவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ம். நிறைவான நாளா தான் இருக்கு. முக்கியமான முடிவுகள் குடும்ப விஷயமா எடுக்கிறதுக்கு நாள் உதவியா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கையில இருக்கிற பணம் போதும். ஆனா, கொஞ்சம் செலவுகள் அதிகமா இருக்கிறதுனால, ஆ சின்ன கடன் வகையில பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அத வச்சு தேவைகளையும் குடும்பத்துக்கு சந்தோஷத்திற்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பிரச்சனை இல்ல. மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. போதிய அளவு பணம் உங்ககிட்ட இருக்கும். சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் தான் அதிகமா இருக்கு. பாதிப்பே இல்லாத ஒரு நாளா தான் இருக்கும். ஆ நாள சேமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்துக்கு முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்தவித குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும், உற்சாகமும் ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். காலையில இருந்த பதட்டம் மாலையில எங்க போச்சுன்னே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு நாள் கொஞ்சம் சாதகமா இல்ல. சில பிரச்சனைகளும், எதிர்பாராத சண்டை, சச்சரவுகளையும் சந்திக்கிற மாரி தான் இருக்கு. பண விஷயத்தில கவனம், பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உறவினர்களால வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ராசியிலிருந்து 4ஆம் இடத்துலயும், 5ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்காரு. 6ஆம் இடத்துல ராகு இருக்கு. 7ஆம் இடத்துல சனி பகவானும், 9ஆம் இடத்துல சுக்கிரனும், 10ஆம் இடத்துல சூரியனும், குருவும், 11ஆம் இடத்துல புதனும், 12ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்கிறது. கொஞ்சம் நாள கவனமா சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாள். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. பொறுமையும், நிதானமும் தேவை. உங்களோட முயற்சிகள்ல வெற்றி பெறணும்னா, அந்த கடின முயற்சியும், கடின உழைப்பும் இருக்கு. மனசு அமைதி இல்ல, தெளிவில்லாத சிந்தனைகள் இருக்கிறதுனால, குழப்பமான மனநிலை இருக்கிறதுனால, யோகா செய்யுங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு, பதட்டத்த சமாளிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். நாள முடிஞ்ச அளவுக்கு கவனமா, பொறுமையா கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும், ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானமா செய்யுங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. தவறுகள் நெறைய நடக்க வாய்ப்பு இருக்கு. பணத்துல ரொம்பவே கவனம். பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா விலையுயர்ந்த பொருட்கள்ல இழப்பிற்கு வாய்ப்பு இருக்கு. நாள சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கும். நண்பர்களாலயோ, கூட இருக்கிறவங்களாலயோ சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்கிற நாளா தான் இருக்கு. நாள் முழுக்க நிதானமும், ரொம்பவும் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு பளு அதிகமா தான் இருக்கு. பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அத சமாளிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களோட வேலைகள நீங்க முடிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. அடுத்தவங்கள எதிர்பார்த்தா அது சாதகமான பலன் இல்லாம பிரச்சனைகள கொண்டு போய் விட வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு வேலையில ரொம்பவே கவனம், வேலை இழப்புக்கான வாய்ப்பும் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தவறு அ காண்ற மாதிரி இருக்கு. அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விரோதம் வரா மாதிரி பேசுறதோ, அ அ நடந்துக்கிறதோ இல்லாம, எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு, நாள கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட மனசு விட்டு உட்கார்ந்து பேசுங்க. இல்லன்னா அமைதியா ஒதுங்கி போயிடுறது ரொம்பவே நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற மாதிரி இல்ல.
சமாளிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வீட்ல வந்து அ செலவுகள் அதிகமா இருக்கு. பொறுப்புகள் காரணமா அதிகமா செலவுகள் இருக்கு. பணம் விஷயத்துல திட்டம் போட்டு செலவு செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்ல. தேவையில்லாத வீண் விரயங்கள சமாளிக்கிறது நல்லது. கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்த அளவுக்கு சளி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்கங்க. ஓய்வெடுங்க. மனச அமைதியா வச்சுக்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ந அம் நாள வந்து நிதானமாவும், பொறுமையாவும் சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு நாள் சாதகமா இல்லனாலும் அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு காலையில நல்லா இருந்த மாதிரி இருக்கு. 11 மணி, 12 மணிக்கு மேல ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எ அ ரொம்பவே நிதானமா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்றது நல்லது. ஏன்னா, உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரனும், 4ஆம் இடத்துலயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால மனசு தடுமாற்றங்கள் நெறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. சில பிரச்சனைகள் எதிர்பாராத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்துல அ சுக்கிரனும், அ 9ஆம் இடத்துல சூரியனும், குருவும், 10ஆம் இடத்துல புதனும், 11ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்கிறாங்க. நாள கொஞ்சம் கவனமா கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் பொறுமையா சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். பதட்டப்படாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்ககிட்ட இன்னைக்கு நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களோட நம்பிக்கைய குலைக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் தேவைப்படும். சுபகாரிய முயற்சிகள்ல அ பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து, நாள கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். அதே மாதிரி பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். உங்க கிட்ட இருக்கிற பதட்டமும், குழப்பமும் செய்ற காரியங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. செய்ற வேலைகள்ல கவனமா செய்யுங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், அடுத்தவங்களோட பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பணத்த கையாளும்போது ரொம்பவே கவனமா பார்த்து செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். உங்ககிட்ட தன்னம்பிக்கையும், உறுதியும் அவசியமா நாள்ல தேவ. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் மந்தமா இருக்கு. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமா இல்ல. வேலை செய்யறதுக்கே ஒரு பிடிமானம் இல்லாம தான் இருக்கு. நாள வந்து திட்டமிட்டு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் சாதகமாக்கிக்கலாம். தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலைகள தவறுகள் இல்லாம பார்த்து கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, துணையோட நடத்தை மேல உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரா மாதிரி இருக்கு. அவங்க செய்ற விஷயங்கள் உங்களுக்கு வெறுப்பேத்துற மாதிரி இருக்கும். தேவையில்லாத குடும்ப சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சிய குறைக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காம, ரொம்பவே நிதானமா சூழ்நிலைகள கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வார்த்தைகள பார்த்து பேச வேண்டியது அவசியம். இது பெரிய பிரச்சனைகள் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. அதனால உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. செலவுகள கண்காணிங்க. தேவையில்லாத செலவுகள கட்டுப்படுத்தலன்னா, இன்னைக்கு கடன் வாங்குற மாதிரி, இல்லன்னா பிரச்சனைகள பெருசாக்குற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அ நிதி நிலைமை ரொம்பவே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. எதிர்பார்த்த பணம் கையில கிடைக்கல, வருத்தங்கள் அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டமும், கோவமும் உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஏத்ததா இல்ல. ஓ அமைதியா நாள கொண்டு போங்க. பொறுமையா இருங்க. கோயிலுக்கு போயிட்டு இந்த தியானம் பண்றது, பொறுமையா இருக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு காலையிலலாம் கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தது. 2, 3 நாளா ரொம்பவே பொறுமை இழந்து இருந்த மாதிரி இருந்தீங்க. இன்னையிலருந்து அதாவது மதியத்துக்கு மேல ரொம்பவே உற்சாகமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சாதகமான பலன்கள் இருக்கு. எதிர்பாராத அ சில புதிய விஷயங்களும், சுப செய்திகளும் வந்து சேரும். பசங்களால சந்தோஷங்கள் நிறையும். பணவரவும் எதிர்பாராத பணவரவு இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ராசியில 2ஆம் இடத்துலயும், 3ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்காரு. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும், 7ஆம் இடத்துல சுக்கிரனும், 8ஆம் இடத்துல சூரியனும், குருவும், 9ஆம் இடத்துல புதனும், 10ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும் இருக்கிறது. நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. முன்னேற்றங்கள் நெறையவே இருக்கு. ஒரு நல்ல ஒரு வேகமும், விவேகமும் உங்ககிட்ட நல்லாவே இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சீக்கிரமா செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை வளர்ந்து இருக்கும். உறுதியும் நல்லாவே இருக்கு. செய்ற விஷயங்கள் எல்லாமே திட்டமிட்டு பெர்ஃபெக்ட்டா செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சாதகமான பலனும், முன்னேற்றம் தரக்கூடிய நாளா தான் இன்னைக்கு இருக்கு. நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். நாள வந்து சிறப்பா பயன்படுத்திக்கங்க. மனசும், புத்தியும் தெளிவா இருக்கிறனால முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நண்பர்களால சுப செய்திகள் கிடைக்கும். குடும்பத்துல உற்சாகமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு.
தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஒரு சிலருக்கு அதிக வாய்ப்புகள் தானா தேடி வர வாய்ப்பு இருக்கு. ஆ நல்ல ஒரு திருப்தியா வேலை செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட செயல்பாடு திட்டமிட்டு பிளான் பண்ணி கரெக்ட்டா செய்வீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டையும், அங்கீகாரமும் பெற்றுத்தரா மாதிரி இருக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு இன்ற நாள் உதவியாவே இருக்கு. செய்ற விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உறவு முறையில உற்சாகம் நல்லாவே இருக்கு. தனக்கூட வெளியிடங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு, மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கு. குடும்பத்தோட டைம் பண்ணுவீங்க. பல விஷயங்கள பேசி முடிவு எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. அதிக அளவுல தனக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்றனால 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலும், அந்யுன்யமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனநிறைவான நாளா தான் இன்னைக்கு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுமூகமா தான் இருக்கு. ஆ அதிக அளவுல பணவரவு நல்லாவே இருக்கு. நல்ல சந்தோஷமா சேமிக்கிறதுக்கு உண்டான நாளா இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. ஆரோக்கியத்திலயும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. உங்களுக்கு நல்லதும், கெட்டதும் கலந்த மாரி தான் இருக்கு. 2, 3 நாளா ஏதோ ஒரு குழப்பத்தில ஏதோ நடக்குது. போற போக்குல போய்க்கிட்டு இருக்கீங்க. அப்படியே போறது நல்லது. பொறுப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. பசங்களால வீட்டுக்குள்ள சின்ன, சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆ எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது குடும்ப தேவைக்காக சில செலவுகள் செய்ற மாதிரி இருக்கும். குடும்பத்த அனுசரிச்சு போக வேண்டியதா இருக்கு. வேலைகள்லயும் சரி, பொறுமையும் நிதானமும் அவசியமா இருக்கு. நீங்க நாள கொஞ்சம் நிதானமா கொண்டு போனீங்கன்னா, பெரிய பாதிப்புகள் இருக்காது. செய்ற காரியங்கள் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோட கண்காணிச்சு செய்றது அவசியமா இருக்கும். உங்களோட இலக்குகளையோ, உங்களோட எதிர்பார்ப்புகளையோ அடைய போராட வேண்டியதா தான் இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. உறவினர்கள் வருகையால நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு, விரயங்களும் இருக்கிற மாரி தான் இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையோடவும், உறுதியோடவும் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். நாள எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாம கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. பேசுற வார்த்தைகள்னால இன்னைக்கு பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனமா பார்த்து நாள திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றதுனால கூட பயணம் செய்ற மாதிரி இருக்கு. உங்களோட கீழ வேலை செய்றவங்க, கூட வேலை செய்றவங்க கூட கவனமா இருங்க. அவங்க செய்ற தவறுகளால உங்களுக்கு பேர் கெடாம பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட வேலைகள ஒரு முறைக்கு 2 முறை செஞ்சு முடிச்சுட்டு சரி பார்க்கறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்கள நம்பி பொறுப்ப குடுக்காதீங்க. கண் முன்னாடி உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, பிரச்சனை இல்லாம பார்த்துக்கலாம். மேலதிகாரிகள் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. நாள கொஞ்சம் அமைதியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. வேலைகள்ல உறுதியோட வேலைகள செய்றது நல்லது. திட்டமிட்டு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட தேவையில்லாத சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. காரணம் தேவையில்லாத பழைய குடும்ப பிரச்சனைகள்லாம் உள்ள இழுக்கிற மாதிரி இருக்கும். எத பத்தியும் இன்னைக்கு சிந்திக்காம, உங்களோட க நாள நிதானமா கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இல்ல. வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. செலவுகள் அதிகமா இருக்கு. குடும்பத்துக்கு தேவையான பொறுப்பான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்துக்கங்க. நாள கொஞ்சம் பொறுமையா, நிதானமா கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஏன்னா, காலையில இருந்த சில விஷயங்கள் மாலையில இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சில தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையோட கையாள வேண்டியதும், முடிஞ்ச அளவுக்கு அ அ ஏழைகளுக்கோ, இல்லன்னா ஊனமுற்றவங்களுக்கோ இன்னைக்கு சில உதவிகள் செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போங்க. அமைதியா நாள கொண்டு போங்க. நிதானமா இருக்கிறது, உறுதியா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு உண்மைய சொல்லணும்னா, நேத்த விட இன்னைக்கு நாள் கொஞ்சம் சுமாரா போற மாரி தான் இருக்கு. பதட்டமும், குழப்பமும் இருந்தது. நெறைய அ அ அலைச்சலு, பதட்டம்லாம் பார்த்தீங்க. அமைதியா இந்த 2, 3 நாள் கொஞ்சம் பொறுமையா கொண்டு போறது நல்லது. ஆ உங்களுக்கு ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, 3ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல சூரியனும், குருவும், 7ஆம் இடத்துல புதனும், 8ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும், 12ஆம் இடத்துலயும் ராசியிலயும் சந்திரன் இருக்கிறது. உங்களுக்கு கொஞ்சம் நல்லதும், கெட்டதும் கலந்த மாரி தான் பலன்கள் இருக்கு. நெறைய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நாள ரொம்பவே சாதகமா இருக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க. எந்த ஒரு விஷயமும் நாள் உங்களுக்கு சுமூகமா இருக்கணும்னா, சூழ்நிலைகள அனுசரிச்சு போணும். கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போணும்.
சில உறவுகளுக்குள்ள விட்டு குடுத்து போறது நல்லது. வேலையில கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்களோட ஆதரவு கிடைக்கும். அதனால வேலைகள சுமூகமா செய்யறதுக்கு அது உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. நாள கொஞ்சம் நிதானமா, ஆ பொறுமையா கொண்டு போங்க. ஆ ப நேத்து இருந்த பதட்டத்தலாம் இன்னைக்கு வேலையில காமிக்காம, வேலையில நிலுவையில இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு கடினமான சூழ்நிலைகள் இருக்கு. அத சமாளிக்க வேண்டியது கஷ்டமா தான் இருக்கும். திறமையான முறையில நீங்க தயாரா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். காலையிலேயே வந்ததும் எந்தெந்த வேலை இன்னைக்கு முடிக்கணும்னு மொத்தமா செஞ்சுருங்க. ஏன்னா, நாளைக்கு 2, 3 நாள் லீவ் இருக்க 2 நாள் லீவ் இருக்கிற வார இறுதி நாட்கள். அதனால இன்னைக்கே முடிச்சுட்டு போனீங்கன்னா நல்லது. திங்கட்கிழமை வந்து தலைய பிச்சுக்காம இருக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். திட்டமிட்டு உங்களோட வேலைகள பெர்ஃபெக்ட்டா செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. தவறுகள் இல்லாம செய்யுங்க. ஆ கவனக்குறைவு இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு, நாள அமைதியா கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. பிரச்சனை எதுவும் இல்லாம பார்த்துக்கங்க. வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் கம் அ கொ செலவும் ஒண்ணா தான் இருக்கு. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். சூழ்நிலைகள பாருங்க. கவனமா பார்த்து பணத்த கையாளுங்க. அ விரயமாகாமயோ, இழப்பு ஏற்படாமயோ பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி, முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பதட்டத்த குறைங்க. நிதானமா இருங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து மனச அமைதியா வச்சுக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு பொறுமையா போகும். பிரச்சனை இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு காலையிலலாம் நல்லாவே ஜாலியா இருந்தது. மதியத்துக்கு மேல எதிர்பாராத பிரச்சனைகளும், எதிர்பாராத ப பண ப பற்றாக்குறையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா காலையில வச்சிருக்கிற பணத்த பத்திரமா வைங்க. ஆ வீண் இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. அத்தியாவசிய தேவைகள் நிறையவே இருக்கு. ஆ தேவையில்லாத செலவுகள்லாம் செஞ்சுட்டு பிரச்சனையில சிக்காம இருக்கிறது நல்லது. உங்களோட ராசியில ராகு இருக்கிறது ரொம்பவும் குழப்பம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல சுக்கிரனும், 5ஆம் இடத்துல சூரியனும், குருவும், 6ஆம் இடத்துல புதனும், 7ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும், ஆ ப 12ஆம் இடத்துலயும், 11ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்கிறது. சந்தோஷங்கள் நிறைஞ்சு ஆரம்பிச்ச நாள் பிரச்சனைகள்ல போய் முடியிற மாதிரி இருக்கு. அதிகமான சிந்தனைகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. உங்களோட இலக்குகள அடையறதுக்கும், உங்களோட செயல்கள், காரியங்கள்ல அடையறதுக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. வீட்டுக்குள்ளேயே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்தால சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பணம் அ பயன்படுத்தும்போது தான் ரொம்பவே கவனமா இருக்கணும். அதே மாதிரி நண்பர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. உறவுகளுக்குள்ள விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் உங்களுக்கு நல்லதா இருக்கும். வேலை விஷயத்துல வேலை அ அ செய்ற இடத்துல அ கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்த மாதிரி இருக்கு. தேவையில்லாத அ கவனக்குறைவால பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. கவனம். வேலைகள செய்யும்போது திட்டமிட்டு கவனமா செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையா கையாள வேண்டியதும், புத்திசாலித்தனமா கையாள வேண்டியதும் அவசியமா இருக்கு. வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னுலாம் வருத்தப்படாதீங்க. வேலைகள கவனமா செய்றது, தவறுகள் இல்லாம செய்றது நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் உறவுக்குள்ள நல்லிணக்கம் பாதிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, நாள அமைதியா, பொறுமையா கொண்டு போங்க. முடிஞ்சா ஒண்ணா இருங்க. இல்லன்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லதா இருக்கும். பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி பற்றாக்குறை இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாளுங்க. பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா ஆரோக்கியத்த பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி, கடைசி ராசி. உங்களுக்கும் கடக ராசிக்கு மட்டும் தான் இன்னைக்கு நாள் ரொம்பவே சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. மத்த ராசிக்கு எல்லாமே கலவையான ஒரு நாளா தான் இருக்கு. உங்கள பொறுத்தளவுக்கு ராசியிலேயே சந்திரன் சனி பகவான் இருக்காரு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் உற்சாகத்தை ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 4ஆம் இடத்துல சூரியனும், குருவும் இருக்கிறதும், 5ஆம் இடத்துல ஆ புதன் இருக்கிறதும், 6ஆம் இடத்துல செவ்வாயும், கேதும், 10ஆம் இடத்துலயும், 11ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்கிறது. 12ஆம் இடத்துல விரயங்கள் இருக்கு. சுப செலவுகள் நிறையவே இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கு. உறவினர்கள் வருகை குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கும். பெரியவங்களோட ஆதரவு இன்னைக்கு நல்லாவே இருக்கு. தொழில்ல நல்ல லாபமும், வருமானமும் இருக்கு. வேலையிலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளா இருக்கு.
அ நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்களோட நாள பொறுத்தளவுக்கு அ எந்த ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அது எந்த ஒரு விஷயத்தையும் வாய்ப்புகளையும் தவற விடாம பயன்படுத்திக்கங்க. மனசும் புத்தியும் நல்லா தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. உங்களோட முயற்சி மூலியமா, கடின உழைப்பு மூலியமா நல்ல ஒரு பலன் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள உங்களுக்கு சாதகமாவே கொண்டு போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மனநிறைவான நாளா இருக்கும். சுப செய்திகள் சரி, கோயிலுக்கு போறது, திருப்தியான ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச நாள், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பெற்றோரோட ஆதரவும் நல்லாவே இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட செயல்பாடுகள் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தனித்துவமாவும், அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாவும் இருக்கு. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தர நாளா தான் இருக்கு. மகிழ்ச்சியாவே இன்னைக்கு உங்களோட வேலைகள செய்றது சந்தோஷத்த ஏற்படுத்தி குடுக்கும். முடிஞ்சா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குள்ளயும் உறவுல அ கடந்த கால கருத்து வேறுபாடுகள்லாம் தூக்கி போட்டுட்டு, உறவ புதுப்பிக்கவும், புரிதல அதிகப்படுத்தவும் உகந்த நாளா இருக்கும். அ மனசு விட்டு சில விஷயங்கள பேசி முடிவெடுக்கலாம். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள் நெறையவே இருக்கு. ம நாள எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள் தீட்டுறதுக்கும் உதவியா தான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. பண விஷயத்துல பொறுத்தளவுக்கு எதிர்பாராத தனவரவிற்கு நீண்ட நாள் வசூலாகாத கடன்களும் வசூலாக வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. நாள உற்சாகமாவே பணத்துல குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மகிழ்ச்சியான விஷயங்களுக்காக தான் செலவு. தேவையில்லாத செலவுகள் கிடையாது. ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்ல. நிறைவான நாள். அ உற்சாகமும், மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். சாதகமான நாளா தான் இருக்கு. மீன ராசிக்கு ஏ ஏற்ற வகையில இந்த நாள பயன்படுத்திக்கங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து என்னோட சேனல பார்க்குறவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த சேனல ஷேர் பண்ணுங்க. நெறைய வியூவர்ஸ் பார்க்கட்டும். ஆ இதனால புதுசா அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் லைவ்கள் அதிகமா வர்றதுக்கு எனக்கு விருப்பமா இருக்கு. எந்த நேரத்தில லைவ்ல வந்தா நல்லாருக்கும்னு நீங்க சொல்லுங்க. 24 மணி நேரமும் நான் ஆன்லைன்ல தான் இருப்பேன். மிஞ்சி போனா ஒரு 8 மணி நேரம் தூக்கம் இருக்கும். அதுலயும் சரி, அது காலையில பிஸியான நேரத்தில தான் இருக்கும். அதனால அந்த நேரத்தில என்னால வர முடியாது. 10 மணி, 11 மணிக்கு மேல இரவு 2 மணி வரைக்கும் எப்போ வேணா லைவ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட விருப்பங்கள் என்ன? உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன? உங்களோட எதிர்காலத்தை எந்த சூழ்நிலைகள எப்படி மாத்த முடியும்? பிரச்சனைகள எப்படி சமாளிக்கிறதுன்னு பிராக்டிகலான தீர்வு எந்த ஒரு பரிகாரம் செய்றதா இருந்தாலும் எளிய பரிகாரங்கள் தான் சொல்லப்படும். பயன்படுத்திக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.